வாழ்க வளமுடன் நண்பர்களே. இந்த நாள்ல மாலை நேரத்துல உங்கள் அனைவரையும் சந்திப்பதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம காலை தவத்திலே குறிப்பிட்டது போல இன்று அருள் தந்தைவருடைய நினைவு நாள். அந்த நினைவு நாள் அருள் தந்தையோட எனக்கு கிடைத்த சில அனுபவங்கள், சில நிகழ்வுகள், அவர்களை அவைகளை பற்றி இன்னைக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். மகரிஷி வாழ்ந்த காலம் வர அவருடைய பெருமையை நாங்க அந்த அளவுக்கு உணர்ந்து கொள்ளவில்லைன்னு தான் சொல்லணும். அவர் கடைசி காலம் நெருங்கிய பொழுதுதான், மகரிஷி நம்ம விட்டு போக போறாருன்னு தெரியும் பொழுதுதான் கொஞ்சம் நல்லாவே ஒரு வருத்தம் தென்பட்டது. ஏன்னா ஏதோ ஆக்கினை துரியம் அப்படித்தான் இருந்தன ஒழிய அதனுடைய ஆழத்தை அறிவதற்கு நாங்க முயற்சி பண்ணல. மன்றம், தீட்சை, பிஏ எத்தனை பேரு, டிகிரி எத்தனை பேரு, அப்படியே கவனத்தை கொண்டு போயிட்டோம் ஒழிய ஆசாரிடமிருந்து எதை பெற வேண்டுமோ அதை பெறுவதற்கு எத்தனிக்கல. இத்தனை தீட்சை கொடுத்தா எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. 3 மாசத்துக்கு ஒரு தடவை ரிப்போர்ட் கொடுக்கும்போது நான் எவ்வளவு கொடுத்திருக்கிறேன், நீங்க எவ்வளவு கொடுத்திருக்கிறீங்க, இப்படியே காலத்தை ஓட்டிட்டோம். தவறு செய்துட்டோம். ஆனா மகரிஷி அவங்களுடைய கடைசி காலம் கொஞ்சம் வருத்தப்பட்டு தான் போனாங்க. அவங்க பேப்பர்ல கூட போட்டாங்க, மகரிஷிக்கும் கவலையா அப்படின்னு போட்டாங்க. மகரிஷி ஓப்பனாவே சொன்னாங்க, எனக்கும் கவலை இருக்கு அப்படின்னு. ஏன்னா அவங்க நினைத்தது சிலதெல்லாம் நடக்கல. இன்னைக்கு வேத குழுமத்துல இருக்கக்கூடிய அன்பர்கள் தெளிவு பெற்ற நிலை அளவுக்கு அன்று பேராசிரியர் கூட தெளிவு பெறவில்லை. நீங்க வேணா குறிச்சு வச்சுக்கோ. இன்னைக்கு நம்மளுடைய வேதம் குழுமத்தில் இறை தெளிவு பெற்ற அன்பர்கள் அளவிற்கு அன்று மகரிஷியின் அடுத்து பேராசிரியர்கள் கூட இல்லை. அதுதான் மகரிஷிக்கு கிடைத்த மிகப்பெரிய வருத்தம். உண்மை அது. அதனாலதான் அவங்க கடைசி காலம் அமைப்பு சார்பா சில வருத்தங்கள், நிறைய வருத்தங்கள் இருந்தாலும் கொஞ்சம் பேர் கூட தேரலையே அப்படின்னா, 10 பேர் கூட தேரலையே அப்படின்னா, அதுபுறம் ஒரு புறம் வருத்தம். ஆனால் வாழ்ந்த மகான்களுக்குள் ஒரு உயர்ந்த மகானாக வாழ்ந்து சென்றவர் மகரிஷி அவர்கள். அவங்க எண்ணம் சொல் செயல் ஒருங்கிணைந்து இருந்தது. நான் கோவையில நான் சின்ன வயது புதுசா வந்திருக்கிற மதத்துல சின்ன வயது 2 ஃபங்க்ஷன் மகரிஷியை வச்சு நடத்தினாங்க. நானு, என்னுடைய நண்பர்கள் 2 பேர், டெய்லர் ராஜேந்திரன் ஒருத்தர், ஆனந்த நடேசன் சொல்லி அவரு சிதம்பரத்துக்காரர். சின்ன பையங்க நாங்க எல்லாருமே. விளையாட்டுத்தனமா எங்களுடைய அறக்கட்டளை சார்பாக நடத்தணும். அந்த 2 ஃபங்க்ஷன்லுமே சுமார் 5000 அன்பர்கள் கலந்து கொண்டாங்க. ஜனவரி 1 உலக சமாதான ஆண்டு, உலக சமாதான நாள். மகரிஷிக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எங்களை அழைத்து ஒரு மதிய விருந்து கொடுத்தாங்க கோயம்புத்தூர்ல. அப்ப இருந்த அரங்காவலனுடைய வீட்டுல ஏற்பாடு பண்ணி அங்கு வைத்து எங்களை சந்திக்கணும்னு சொன்னாங்க. அப்பவும் கூட விளையாட்டுத்தனமா இருந்தோம் நாங்க. மகரிஷி ஏதாவது பேசுங்கன்னு சொன்னாரு, நாங்க பேசல. அவரும் அமைதியா இருந்தார். ஏதாவது கேள்வி கேளுங்கன்னார். ஒருத்தர் கேள்வி கேட்கிற அளவுக்கு அன்னைக்கு ஞானம் இல்லை, அறிவும் இல்லை. அந்த போட்டோ இன்னும் வச்சிருக்கிறேன். சமீபத்துல கூட 2 அன்பர்களுக்கு அனுப்பி காட்டினேன். காலையில இருந்து மதிய உணவு வரை மகரிஷியுடையே இருந்தது. நல்ல அனுபவங்கள் உண்டு. ஏன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மகரிஷி அவர்கள் சிந்தனை விருந்து கொடுப்பாங்க.
அப்ப கோவைக்கு அருகில் இருப்பதுனால நாங்க போயிடுவோம். அப்ப அவங்க அதிகமா பேசின சப்ஜெக்ட் வந்து சினம் தவிர்த்தல். என்ன பேச போறாங்கன்னு கூட தெரியும். ஆனாலும் கருத்து ஆழம் இருக்கு. கேட்க வேண்டும் என்று தோணுது. அதான் ஞானி. பல கருத்துக்களை பகிர்ந்து இருக்கிறாங்க. எனக்கு ஆழமாக பதிந்தது ஒரு நிகழ்வு. ஒரு முறை மகரிஷியை கிட்ட ஒரு பெண்மணி, அவங்க பொண்ணு +2 எக்ஸாம் எழுதுற பொண்ணு, 2 பேரும் வந்தாங்க. அப்போ வரிசையா போறோம், வாழ்த்து வாங்குறதுக்கு வரிசையா போறோம். இவங்க 2 பேரும் போனாங்க. போய் சாமிஜி கிட்ட பேனாவை கொடுத்தாங்க. சாமிஜி, என் பொண்ணு வந்து தேர்வு எழுத போகிறா, நீங்க வாழ்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி சாமிஜி கிட்ட பேனாவை கொடுத்தப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறாங்க மக்கள் அறியாமையினால். இப்ப மகரிஷி அந்த பேனாவை கையில வாங்கிட்டார். எனக்கெல்லாம் கொஞ்சம் ஷாக்கிங் தான். என்ன சொல்ல வர்றேன், அப்ப மகரிஷி என்ன சொல்ல போறார்? ஏன்னா மகரிஷி வந்து ஒரு செயல் விளைவு தத்துவங்கிற ஒரு கோட்பாட்டில் உள்ளவர். அதற்கென்று ஒரு புத்தகத்தையே எழுதியவர் அவர். நாங்க திகைத்து நிற்கிறோம், தெரிந்த அன்பர்கள். இந்த அம்மா பேனா கொடுத்திருக்கிறாங்க. பேனாவை அப்படியே சாமிஜி உருட்டினார். அப்படி இந்த 2 கையில, இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, 2 கையில அப்படியே உருட்டினார். உருட்டிட்டு பேனாவுக்கு ஒரு வாழ்த்து கொடுத்தார். வாழ்க வளமுடன் பேனாவுக்கு வாழ்த்து கொடுத்தார். உடனே அந்த அம்மாவும் பொண்ணும் சந்தோஷமா கையை நீட்டினாங்க. உடனே அவர் கொடுக்கல. அவர் சொன்னாரு, அம்மா நான் பேனாவுக்கு வாழ்த்து எழுதியிருக்கிறேன், வாழ்த்து கொடுத்திருக்கிறேன். பேனா நல்லா எழுதும். ஆனா நல்ல மார்க் வேணும்னா நீ நல்லா படிச்சாகணும் அப்படின்னு. இதுதான் ஞானியினுடைய அடையாளம். ஒரு செகண்ட் அந்த பொண்ணை ஏமாத்தலாம். வாழ்த்திட்டேன், நீ நல்ல மார்க் வாங்குவான்னு சொல்லி அனுப்பிடலாம். அது வல்லவே இங்க செயல்விளைவு தத்துவத்தை கொடுத்திருக்கிற. அப்ப எவ்வாறு இருக்க வேண்டும்? இதுதான் இதுதான் மகரிஷி. அதனாலதான் மகரிஷியை நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்ல. சாதாரண மக்களுக்கு அவர் பிடிக்காது. ஏன்னா உண்மையை சொல்லுபவர், உண்மை நிலையை எடுத்துரைப்பவர். அதே போல ஒரு முறை ஒரு அன்பர் கேட்டார், மகரிஷி அவர்களே, நான் தவம் எடுத்திருக்கிறேன், என்னுடைய துணைவியார் தவம் எடுக்கல. அதனால என்னன்னா குடும்பத்துல சில நேரங்களில் பிரச்சனை ஏற்படுகிறது, வேறுபாடு, கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. நான் தவம் செய்வது அவளுக்கு பிடிக்கவும் இல்லை. நான் என்ன செய்வது என்ற ஒரு கேள்வி கேட்டான். அப்ப அவர் மகரிஷி சொன்னார், பாருங்க, நாம தவம் செய்வது முதல்ல குடும்ப அமைதி, உங்களுடைய அமைதி, குடும்ப அமைதிக்காகத்தான் தவம் செய்யணும். நீங்க தவம் செய்வதே உங்களுடைய குடும்ப அமைதி கெடுமாயின் தவத்தை விட்டு விடுங்கள் அப்படின்னு. அதுல எனக்கு ஒரு பாடம் கிடைச்சு. ஏன்னா வீட்டுல காலையில் எந்திரிச்சு நான் தவம் செஞ்சுட்டு இருப்பேன். எங்க வீட்டுல தவம் எடுக்கல. ஆரம்ப கட்டம் அவங்க தவம் எடுக்கல. காலையில் எந்திரிச்சு அவங்க குழந்தைய எழுப்பணும், அவங்க ஸ்கூலுக்கு போனோம், அவசர அவசரமா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் உட்கார்ந்து உடற்பயிற்சி பண்ணிட்டு இருப்பேன், தவம் பண்ணிட்டு இருப்பேன் ரொம்ப சீரியஸா.
இப்போ மகரிஷி கேட்ட கேள்வியை கேட்ட உடனே எனக்குள்ள ஒரு சிந்தனை வந்தது. நாம தவம் செய்யறதும் அவங்களுக்கு கடுப்பா தானே இருக்குது. காலையில நம்ம கையை நீட்டிட்டு இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு. அப்ப தவம் செய்வது விட்டுவிட முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்ய வேண்டும் என்று எனக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்தது. மறுநாள் காலையில எழுந்த உடனே சமையல் அறைக்கு சென்று துணைவியாரிடம், வாட் யுவர் ஹெல்ப் நீட் ஃப்ரம் மீ, வாட் ஹெல்ப் யூ நீட் ஃப்ரம் மீ, உனக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அவங்களும் விடல. கத்திரிக்காய் வெட்டுங்க, தக்காளி வெட்டுங்க, வெங்காயத்தை உரிங்க எல்லாம் சொன்னேன். பட் எல்லாத்தையும் செய்தேன். இன்னைக்கு நான் செய்வதற்கு தயாராக. அன்னைக்கு மகரிஷி சொன்ன அவருக்கு சொன்ன பதில் இப்ப என்ன எங்க ஒரு மகத்து என்ன ஒரு யதார்த்தமான பதிலை கொடுக்கிறாருன்னு, அந்த கேள்வியினுடைய பதில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்ததுன்னு தான் சொல்றேன். நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட நான் வந்து மகரிஷி அவர்களை சாந்தி தவம் எடுத்தேன். அப்பமெல்லாம் சாந்தி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது, தவம் தீட்சை கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. ரொம்ப எனக்கு பேராசிரியர் சரவணன் என்பவர் என்னை விட சின்ன வயசு, அவர் தான் எனக்கு தீட்சை கொடுத்தார். இஸ் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜிஸ்ட், ஆதவா சரவணன் கேள்விப்பட்டிருக்கு. அவர் தான் தீட்சை கொடுத்தார். சாந்தி கொடுப்பதுக்கு அவர் இல்லை. வாய்ஸ் டெஸ்ட்ல ஒரு பெண்மணி கிட்ட போய் தான் நான் வந்து சாந்தி தீட்சை வாங்கிட்டேன், ருக்மணி அம்மான்னு சொல்லிட்டு. வைஸ் ட்ரஸ்ட் கோயம்புத்தூர், அந்த அம்மா தான் எனக்கு சாந்தி தீட்சை கொடுத்தாங்க. சாந்தி தீட்சை கொடுத்த 3வது நாள் அருள் தந்தைவருடைய பிறந்த நாள் கும்பகோணத்துல நடைபெறுது. அப்ப பாருங்க, ஒரு அன்பர் வந்து என்கிட்ட கேட்கிறார், நான் இப்படி போறேன், நீங்க வர்றீங்களான்னு கேட்கிறார். நானும் வர்றேன் அப்படின்ட்டு நாங்க கும்பகோணத்துக்கு தயாராகி போயிட்டோம், காரை எடுத்துட்டு. எனக்கு இந்த கூட்டம், வாழ்த்துதல், வணங்குதல் இதெல்லாம் பிடிக்காது. அப்ப நான் இந்த கேரளா பேஸ்டு கொஞ்சம் கம்யூனிஸ்ட் வார்டு அடிக்கும் என்கிட்ட. ரொம்ப தனிநபர் வணக்கம் கூடாது, அந்த மாதிரி எல்லாம் சில கோட்பாடுகள் உண்டு என்கிட்ட. அங்க போய் பார்த்தேன், எல்லாரும் சாமிஜி வணங்கிட்டு போறாங்க. எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை. கூலிங் கிளாஸ் போட்டிருந்தார். என்ன இவர் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கிறார்? அப்படித்தான் நினைச்சேன் நான். உமா பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க. ஓ, ஃபாரின் கேர்ள் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் இட். இதெல்லாம் என் மனசுல தோன்றியது, அழுக்கு. பட் எல்லாரும் கும்பிடுறாங்க, நான் அப்படியே வேண்டா விருப்பா கையெடுத்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு வந்தேன். அந்த கும்பகோணம் அறிவு திருக்கோயில்ல பகுதி அளவுக்கு ஒரு 30-40 அடிக்கு பக்கத்துல யாரும் போயிடாம இருக்கிறதுக்காக ஒரு கயிறு கட்டி இதுல கூடி அப்படியே அவரை வணங்க, அவர் அங்கிருந்து பிளெஸிங் கொடுத்துருக்கீங்க. நான் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, எனக்கு ஒண்ணு அவ்வளவு பெருசா தோணல. கை எடுத்து அப்படியே நான் அப்படி கை இப்படி, அதாவது கும்பிடவும் இல்லை, கும்பிடவும் செய்யறேன். ஏன்னா எல்லாரும் கும்பிடுறாங்கல்ல, அதனால கூட்டத்தோட கும்பிட்டுருவோம் அப்படின்ட்டு. மகரிஷி அவங்க கூலிங் கிளாஸ் தான் போட்டிருந்தாங்க. நான் பகுதி போயிருப்பேன், என் உடம்புக்குள்ள ஒரு ஷாக் ஏறிச்சு. புருவ மத்தியில் இந்த இடத்துல ஒரு ஷாக் அடிச்சது. அப்ப எனக்கு அது பெருசாவும் தெரியல. பட் நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, அவர் ஆக்கினியில் உயர்த்தி கொடுத்துட்டாரு, ஆக்கினியில மேல ஏத்தி கொடுத்துட்டாரு எனக்கு. ஆனா நான் என்ன நினைச்சேன், இவர் ஏதோ மந்திரம் தந்திரம் பண்றார், ஏதோ மந்திரம் தந்திரம் பண்றார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்துட்டேன். ஆனா எனக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன், ஏதோ ஒரு அழுத்தம். நான் மேட்டுப்பாளையம் பஸ்ல போறேன், பஸ்ல வாழ்க வளம்னு எழுதி போட்டுட்டு இருக்கோம். ஏதோ ஒரு சாமியார் வாழ்க வளம்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறார். இப்படித்தான் நினைக்கிறேன் நான். என் மனசு அழுக்கு இருக்கு இல்லையா,
இப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் எனக்கு வந்து மனவளக்கலை முதல் பாகம் நினைக்கிறேன் புத்தகம் கிடைக்குது. இவரை குருவாக ஏற்றுக்கொள்ளலாமா? பார்த்தா பணக்கார சாமியார் மாதிரி தெரிகிறார். சுத்தி பெரிய கூட்டமா இருக்குது. இந்த கூட்டம் இருந்தாலே பிடிக்காது எனக்கு. ஏன்னா அந்த காலத்துல சாமியார்கள் இருந்தாங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டுல உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுல பெண்கள் கூட்டம் கூட்டமா போவாங்க. கூட்ட கூட்டமா போய் அந்த சாமியார ஜெயிலுக்கு அனுப்பிட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி காலகட்டம். அதனால எனக்கும் அதே இது, என்னடா இவரும் அப்படித்தான் இருப்பாரான்னு சொல்லி அந்த புத்தகத்துல ஆசி சீரமத்துல வந்து நான் படிக்கிறேன். படிக்கும் பொழுது அதுல ஒரு கவிதை, என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் நான் அறிவேன், எனினும் இவை மனதிற்கொண்டே பொன்முதலாய் பொருள் அனைத்தும் ஈட்டுகின்றேன், புவி வாழ்வின் இயல்பொக்க பொதுநலமே கருதி நச்சமையும் வாய்க்கும் இணையில் அனைத்தையும் அளிப்பேன், இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏகவெளி என எண்ணத்தில் துறவு கண்டேன். இந்த பாடல் படிச்ச உடனே எனக்கு அப்படியே ஒரு ஷாக். என்னுடைய இவர்தான் உடனே என்னுடைய நோட் இன்னும் நான் வச்சிருக்கிறேன். அந்த நோட்ல எடுத்து இந்த கவிதையை எழுதிக்கிட்டு அருட்தந்தின்னு போட்டுட்டு இவர்தான் என் குரு என்று அன்றுதான் நான் ஏற்றுக்கொண்டேன். ரொம்ப நாள் நான் ஏத்துக்கல. அவர் ஆகனை தீட்சி வச்ச போது கூட அசால்ட்டா எடுத்துட்டேன். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், இப்ப உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும், எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சின்னு பாருங்க. குருபிரானுடைய பார்வையினால, அவரு அங்க இருந்து பார்வையினால ஆகினியை தூக்கி கொடுத்தார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அன்பர் சொன்னார், நீ அவ்வளவுதான், இனி மகரிஷி கிட்ட நீ சரண்டர். ஏன்னா ஒரு குரு பார்வை மேல விழுந்துருச்சு, அவ்வளவுதான். நீ அதே போல அவ்வளவுதான், அதுல இருந்து விழுந்துட்டோம் குரு கிட்ட. நண்பர்களே, அப்ப அடுத்தவர்களுடைய தத்துவங்கள் என்று சொல்லும் பொழுது அவங்களுடைய விஞ்ஞானம் வந்து இன்னைக்கும் எட்டல். இதிகாசங்களை புராணங்களை ஒட்டி இருந்தால் கூட, ஏன்னா இன்னைக்கு இதிகாசங்கள் புராணங்கள்ல விஞ்ஞான விளக்கம் நிறைய இருக்கு. அதனால அதை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை இன்னைக்கு நம்மகிட்ட, யாரும் இல்லை. பட் மகரிஷி அவர்கள் தான் அதை விஞ்ஞானபூர்வமாக கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்க விஞ்ஞானபூர்வமா கொண்டு வந்தாலும் அது விஞ்ஞானிகளிடம் எடுத்து சென்று சொல்வதற்கு சரியான நபர்கள் நம்ம கிட்ட இல்லை. ஆக்சுவலா உலக சமாதானத்திற்கு இவருக்கு ஒரு அவார்டு கிடைச்சிருக்கணும். யாரும் நம்ம முயற்சி பண்ணல. நம் மீது தவறு. இவருடைய பிரம்மஞான விளக்கம், தன்மாற்ற தத்துவம், இறைநிலை விளக்கம், இதற்கு எல்லாத்துக்குமே ஒரு விஞ்ஞான பூர்வமான அங்கீகாரம் கிடைச்சிருக்கணும். அதுக்கும் யாரும் முயற்சி பண்ணல. அழகர் ராமானுஜ ஐயா கொஞ்சம் முயற்சி பண்ணாங்க. அது கொஞ்சம் ஒரு லெவல் தான். அது விசாரிச்சு பார்த்த அளவுல அது பெரிய அளவுல இல்லை, ஒரு அளவுக்கு உள்ள லெவல் தான். ஆனா இந்த மகானை முன்னெடுத்து செல்வதற்கு அவங்க கொடுத்த தத்துவங்கள் பிற்காலத்தில் யாராவது ஒருத்தர் வரணும், ஒரு இளைஞர் வரணும், வந்து எடுத்துக்கொண்டு செல்லணும். ஏன்னா ஒரு ஒரு அரிய கருத்துக்களை எளிமையாக பாமர மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலைதான் அருட்தந்தை அவர்களிடம் இருந்தது. அன்பர்களே, அதே போல நான் தவம் எடுத்த சமயத்துல அதீத கனல் ஏறி தலையில் ஒரு முறை இரவு தலை வெடித்து விடும் போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. வெடித்தல்னு சொன்னா அது அந்த மாதிரி உணர்வு என்னுடைய லைஃப்ல ஏற்பட்டதே இல்லை. தலை வெடிச்சிடும். ஆர்வ கோளாறுல நிறைய தவம், சாந்தி சரியா இறங்கல. அப்போ நான் வந்து இரவு ஒரு 12 மணி உச்சி பக்கத்துல பாக்குறேன், என் குழந்தை தூங்கிட்டு இருக்கிறான், சின்ன பொண்ணு. மனைவி இந்த பக்கம் தூங்கிட்டு இருக்கிறாப்புல. எனக்கு வந்து உறுதியாகிறது, என்னுடைய தலை வெடித்து இன்று இறக்கப் போகிறேன். உறுதிப்படுத்தியாச்சு.
உன் மனைவியை எழுப்பலாமான்னு பாக்குறேன். வேண்டாம், காலையில எந்திரிச்சு பார்த்துக்கிட்டா அவ தூக்கத்தையும் கெடுக்கணும். நண்பர்களே, உண்மையான நிகழ்வு. அப்போ உருள்றேன், தலையை பிடிச்சுக்கிட்டு உருள்றேன், என்ன பண்றதுன்னு தெரியாம. மிட் நைட் நேரம் கடக்குது. அப்படி இப்படின்னு என்னென்னமோ பண்ணி பாக்குறேன், ஒண்ணு நகல் இல்லை. திடீர்னு ஒரு தோன்றல் வந்துச்சு. அருள் தந்தை அவர்களே, மகரிஷி அவர்களே, உங்களை நம்பித்தான் இந்த தீட்சை எடுத்த நான். எனக்கு காப்பாற்ற முடியும்னா நீங்க என்னை காப்பாற்றுங்க, இல்லைன்னா இன்னைக்கு நான் உயிரை விட்டுருது. வெடிக்க போகுது, தலை வெடிக்க போகுது, உறுதி அப்படின்னு முடிவெடுத்துட்டு சம்பளங்கால் போட்டு அப்படியே உட்கார்ந்து. அன்பர்களே, ஒரு நிமிடங்கள் தான் என்னுடைய சூக்குமம் அப்படி பறந்தது. எங்கு? ஆழியாரை நோக்கி. நான் சூக்குமத்துல ஆழியாரை நோக்கி பறந்தேன். அங்க ஆழியார்ல அந்த அறிவு திருக்கோயில் ஓம்கார மண்டபத்தை பாக்குற, சாமிஜியை பாக்குற, அவ்வளவுதான். அரை மணி நேரம்லாம் இல்ல, சம் செகண்ட்ஸ் தான். என்னுடைய சூக்கும உடனே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். தலைவலி இல்ல, தவ ஆற்றல் உடல்நிலை குவிந்து விட்டது. சுமார் 10-15 நாட்களுக்கு என்னுடைய உடல் பிளைட்ல பறப்பது போன்ற உணர்வு, அது மாதிரி உணர்வு எனக்கு லைஃப்ல இதுவரை கிடைச்சது. அப்படி ஒரு அற்புதமான உணர்வு. இதுதான் குரு பிரான் அருள் பாவித்த. இதெல்லாம் சொன்னா நம்புவாங்களான்னு கூட நினைக்கலாம். உண்மை நிகழ்ந்தது. அன்பர்களே, அருள் தந்தைவர்களுடைய காலங்கள் ஒரு அற்புதமான காலங்கள். ஏன்னா எங்களுக்கு அடிக்கடி பயிற்சி முறைகளுக்கு போவோம். அவங்க கையாளக்கூடிய திறனும் ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொருத்தரையும் அந்த மாதிரி கையாள்வாங்க. அன்பர்கள் ஒவ்வொருவரையும் அன்பாக பாராட்டுவாங்க. ஒரு முறை பிரம்மஞான வகுப்புன்னு நினைக்கிறேன் நான். அப்பெல்லாம் கட்டட செரிசு கூட்டம் ரொம்ப இருக்கும், ரொம்ப கூட்டமா இருக்கும். அப்போ கேள்வி பதில் நிகழ்வு. கேள்வி நிகழ்வு, கேள்வி எழுதி கொடுத்திருக்கிறாங்க, வாசிக்கிறாங்க. யார் வாசிக்கிறாங்க? மாரியம்மா வாசிக்கிறாங்க, மகரிஷி பதில் கொடுக்கிறாங்க. அப்பா ஒரு அன்பர் எழுதி கொடுத்திருக்கிறார். அப்பா மாரியம்மா பேராசிரியர் வாசிக்கும் போது என்ன சொல்லிட்டாங்க, இவர் ஒன்னும் புரியாத அளவுக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னாங்க. அந்த அன்பர் மேல ஒரு குற்றத்தை சுமத்தினாங்க. உடனே சாமிஜி இருந்துட்டு, அம்மா அவரு சரியாத்தான் எழுதியிருக்கிறாரு, உங்களுக்கு புரியலன்னு சொல்லுங்க அப்படின்னு. எப்படி வந்திருக்கக்கூடிய அன்பர் மன வருத்தப்பட்டுற கூடாதுன்னு பண்றாரு பாருங்க. இதான் ரிஷி. அடுத்து இதே போல ஒரு மாணவர் நிகழ்ச்சி, மாணவர்களுடைய ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்தது. மாணவர்களுடைய ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்தது. அப்போ அதுக்கு முன்னால வேற ஒரு இயக்கத்தினுடைய ஒரு ப்ரோக்ராம் வந்து பிஹெச்டி காலேஜில் நடந்துச்சு. இப்ப சில மாணவர்கள் அடுக்கடுக்கா கேள்வி கேட்ட உடனே அந்த யோகி எந்திரிச்சு ஓடிட்டார். அதே சமயத்துல ஓரிரு வாரங்கள் கழித்து நம்ம மகரிஷி கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது. கேள்வி கேட்கிறாங்க மகரிஷி அவங்க. நான் அப்ப போயிருக்கிறேன், வர சொல்லியிருந்தாங்க, போயிருந்தேன். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம். கேள்வி கேட்கிறாங்க, பதில் சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப ஒரு மாணவன் எழுந்திருச்சு கேள்வி கேட்டான், மகரிஷி அவர்களே,
நீங்க இறந்ததுக்கு பின்னால எங்க போவீங்கன்னு கேட்டாப்புல. பேராசிரியர் எல்லாம் ஷாக் ஆயிட்டோம். ஏன்னா கேட்கக்கூடாத கேள்வி. மகரிஷி கிட்ட வந்து எந்த ஒரு சலனமும் ஏற்படலை. எந்த ஒரு சலனமும் ஏற்படலை. அவங்க அமைதியாக சொன்னாங்க, தம்பி நீ சின்ன வயசு, நான் விளக்கணும்னா உனக்கு புரியாது. ஆனா நான் போயிருவேன், அப்ப நீயும் வருவ. நான் போனதுக்கு அப்புறம் நீயும் ஒரு காலத்துல வருவ, அப்ப தெரிஞ்சுக்கிடுவேன் நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னாங்க மகிழ்ச்சி. ஒரு நகைச்சுவையாக பதில் சொல்லணும். இதான் ஞானியுடைய நிலை. நண்பர்களே, இன்னைக்கு நான் காலையில கூட சொன்னேன். நான் என்னுடைய தகப்பனார் கேரளா கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துல அந்த அரசாங்கம் வந்து ஒரு பெரிய தொகை கொடுக்க வேண்டி இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு சின்ன தொகை, அன்னைக்கு பெரிய தொகை. அது பல வருடங்களாக இழுத்து அடிக்கப்பட்டு கொண்டு வந்தது. அந்த டிபார்ட்மெண்ட் அப்படித்தான் இருக்கும். அப்ப நானும் அதற்காக அலைஞ்சிருக்கிறேன். கோட்டயம், திருவான்றம், கொல்லம் எல்லாம் அலைஞ்சி அந்த பேப்பர்ஸ் எல்லாம் மூவ் ஆகுதான்னு பார்த்து கொண்டு வந்தேன். ஒரு இடத்துலயும் ஸ்டாக்னேஷன் ஆகும். அப்பதான் நான் மகரிஷி கிட்ட வந்து ஒரு வேண்டுகோள் வைத்தேன். நான் எதுவுமே கேட்டதில்லை மகரிஷி கிட்ட. உங்கள்கிட்ட சொன்னேன், நான் என்னுடைய பொண்ணுடைய திருமணம், அதற்கு அடுத்தபடியாக இந்த ஒரு விஷயம், இந்த 2 விஷயம் தான் கேட்டேன். ரெண்டையுமே என்னுடைய பொண்ணுடைய திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைத்தார் மகரிஷி அவர்கள். நம்மளுடைய மன்ற அன்பர்கள் அத்தனை பேர் ஒத்துழைப்புல நடந்தது. அவங்கதான் நடத்தி வச்சாங்க கல்யாணத்துக்கு. அப்போ இந்த 2வது வந்து என்னுடைய தகப்பனார், இந்த ஒரு விஷயத்த மகரிஷிட்ட கேட்டேன். மகரிஷி அவர்களே, என்னுடைய தகப்பனார் வந்து மன ரீதியாக ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கிறார். இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வர வேண்டிய பணத்தை மகரிஷி அவர்களே எனக்காக நீங்க அதை எப்படியாவது செய்து கொடுக்கணும் மகரிஷி அவர்களே. அப்ப மகரிஷி நோய்வாய்ப்பட்டுட்டாங்க. அவங்க வந்து முதல்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து அன்னைக்கு சன்மார்க்க சங்க நிகழ்வு, நான் பொறுப்பாசிரியராக இருந்தாங்க. இப்ப தவம் முடிஞ்சது. தவம் மட்டும் நிகழ்த்தி விட்டு உரையை வந்து வேறொரு பேராசிரியர் நிகழ்த்தி சொல்லிவிட்டு நான் ஆஸ்பத்திரி போயிருந்தேன். கேஜி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தேன். அப்ப போயிருந்தேன். பேராசிரியர் பரமசிவம் கீழே வந்தாரு. இல்ல, ஏவோ பழனிசாமி கீழே வந்தாரு. எப்படி இருக்கிறார் சாமிஜின்னு கேட்டேன். ஏதாவது மிராக்கிள் நடந்தா தான் சாமிஜிய பழைக்க முடியும் அப்படின்னு. அப்ப உறுதிப்படுத்திட்டாங்க. ஏன்னா ஆபரேஷன் பண்ணக்கூடாதுன்னாங்க, பண்ண வச்சுட்டேன். மகரிஷி வேண்டான்னாரு, பண்ணிட்டாங்க ஆபரேஷன். அடுத்து ஒரு பேராசிரியர் பார்த்தேன். சாமிஜியை பார்க்கலாமான்னு கேட்டேன். அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்க அப்படின்னா, சரி வேண்டாம் அப்படின்ட்டு கீழே இறங்கி வந்துட்டேன். வந்துட்டு நான் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் விஷயமாக திருப்பி கேரளா போயிட்டேன். பட் உறுதி ஆயிடுச்சு, மகரிஷி கிளம்பிடுவாரு அப்படின்னு உறுதி ஆயிடுச்சு. அப்ப அங்க போய் ஒரு நாள், 2வது நாள் காலையில, அதிகாலையில ஒரு 3 மணி இருக்கும், என்னுடைய துணைவியார் வந்து உடம்பு சரியில்லாம எழுந்திரிச்சிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு நான் கொஞ்சம் சமாதானப்படுத்தி, அவங்க தூங்கும் போது ஒரு மணி காலையில 4 மணி, 4:45 இருக்கும். திருப்பி நான் படுத்து தூங்குறேன். அப்படி தூங்கும் பொழுது சாமிஜி வந்து அந்த கைகளை உயர்த்தி ஸ்டாண்டிங் பொசிஷன், அதுல வந்து ஒரு அற்புதமான காட்சி கொடுத்தார். அற்புதமான காட்சி சம் செகண்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த உருவம் அப்படியே பின்னோக்கி 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 சென்று அப்படியே போய் 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 சூரியன் அப்படியே ஐக்கியமாயிடுச்சு. இது கனவு, நினைவு, நனவு. அப்புறம் காலையில் எந்திரிச்ச உடனே என்னுடைய துணைவியார்கிட்ட நான் சொன்னேன், பாமா இன்னைக்கு சாமிஜி அவர்கள் சமாதி நிலைக்கு செல்லலாம், வாய்ப்பு இன்னைக்கு அதிகம்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நானும் என்னுடைய தகப்பனாரும் போயிட்டு செக்கு கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு செக்கு கையெழுத்து போட்டேன்.
கையெழுத்து போட்டுட்டு 2 ஹவர்ஸ்ல வீட்டுக்கு வர்றேன். வீட்டுக்கு வரும் பொழுது அப்பெல்லாம் மொபைல் கிடையாது, டெலிஃபோன் தான். டெலிஃபோன்ல செய்தி வந்துருச்சு சாமிஜி. இப்ப எனக்குத்தான் அதிசயமா இருந்தது. என்ன அப்படின்னா, நான் கையெழுத்து போட்ட நேரமும் மகரிஷி உயிர் பிரிந்த நேரமும் ஒரே நேரம். நண்பர்களே, நமக்கெல்லாம் ஒரு பெருமை. நாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர். நிறைய அன்பர்கள் சந்திச்சிருப்பீங்க, நிறைய அன்பர்கள் பார்த்திருப்பீங்க, பல அன்பர்கள் கலந்துரையாடல் பண்ணியிருப்பீங்க. இல்லாட்ட கூட அவருடைய வாழ்க்கை வரலாறை சொல்ல கேட்டு இருக்கிறது. அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சது. ஏனெங்கள் காலங்கள் மாறும் பொழுது உருவங்கள் மறைந்துவிடும். யாரோ ஒருவர் வாழ்ந்தார் என்றுதான் சொல்லிக் கொண்டிருப்போம். பட் இன்னைக்கு அப்படி இல்லை. நாம் அவர் சூக்குவமாக இருக்கிறார், அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஒரு பெருமை நமக்கு உண்டு. நண்பர்களே, தவம் செய்யுங்க. நிறைய அன்பர்கள் தவத்துக்கு வர்றதில்லை. 2000 3000 அன்பர்கள் பக்கம் இருக்கிறோம் வேதம் குழுமத்துல மட்டும். காலையில தவத்திற்கு 100 வருவது கடினமாக இருக்கு. 100 பேர் வர்றது கடினமாக இருக்கு. இன்னைக்கு மகரிஷியினுடைய சிந்தனைன்னு அவங்க போட்டிருந்தாங்க. போட்டா கூட இன்னைக்கு பாருங்க எவ்வளவு குறைந்த அன்பர்கள் தான் வந்திருக்கிறோம். வேலைப்பொழு இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு குருவை போற்றி போற்றி என்று வணங்குவதை விட அவர் வகுத்து கொடுத்த வழி நடப்பதுதான் ஒரு குருவுக்கு மேன்மை கிடைக்கும், உயர்வு கிடைக்கும், மகிழ்வு கிடைக்கும். அப்போ ஒரு குருவை மகிழச் செய்ய வேண்டும் என்று சொன்னா நிச்சயமாக தவம் செய்ய வேண்டும். அவருடைய பயிற்சி முறைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நாம இனிமையாக வாழ்வதற்குத்தான் எல்லா வழிமுறைகளையும் கொடுத்திருக்கிறார். அந்த வழிமுறைகளை நீங்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இதுகாரும் செவிமடுத்த உங்களுக்கு அருள் தந்தையினுடைய ஆற்றலும் அறிவும் அனைத்தும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும் கிடைக்கட்டும் என்று கூறி வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளம்.